இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நீரஜா. ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படங்க. இந்த படத்தோட ஒன்ல சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டைரக்டா படத்துக்குள்ள போயிருவோங்க. நம்ம சேனல் முறை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க டேக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நீரஜான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை நாங்க பாத்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த மெழுகு பத்தின ஏத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏத்திட்டு பூவும் வச்சுட்டு தூங்கலான்னு பாக்குறாங்க. பெருசா தூக்கம் வரலங்க. அந்த சமயமா ஆன்லைன்ல டில்டோ டாய் ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு கட்டத்துல ஆர்டர் பண்ணிட்டு தூங்குறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில இவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறப்ப அதே கம்பெனில இவங்களுக்குன்னு ஃப்ரெண்டு 2 பேருங்க. இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ். வாயன் வெளியில ட்ரிப் போலாங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா ஹீரோனிக்கு பெருசா இதுல விருப்பம் இல்லைங்க. நான் வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்களும் ஏதோ ஒரு சோகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனா கரண்ட் இல்லைங்க. ஹஸ்பண்டோட பேர் அலெக்ஸ். அந்த மனுஷனும் கரண்ட் போனதை பார்த்துட்டு சீக்கிரமா ஒரு இன்வெர்டர் வாங்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், மறந்து போறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோனியும் இந்த இரட்டை அவ்வளவு அழகானதுதான் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இந்த சண்டை சச்சரவுனா இல்லாம ரொம்ப அழகாவே போய்கிட்டு இருக்குங்க. ஹீரோனி எப்போதும் போல வேலையை முடிச்சுட்டு பூவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு போட்டோக்கு முன்னாடி அந்த பூவை வைக்கிறாங்க. போட்டோல இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது அலெக்ஸ் தாங்க. இன்ன வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட கணவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாருங்க. 2 வருஷம் கடந்து போனா கூட தன்னோட கணவனை மறக்க முடியாம அவரை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோனியோட அம்மா அப்பாவும் தயவு செஞ்சு சொல்றதை கேளுமா, எங்களுக்கு ஆச்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு என்னென்னமோ பேசி பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு 2வது ஒரு ஆளை கல்யாணம் பண்றதுக்கு மனசு இடம் கொடுக்கலங்க. அம்மாவும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களும் கோவப்பட்டு வேலை கிளம்புறாங்க. அங்க முக்கியமான ஒரு மீட்டிங் போல அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பல மனசு கொஞ்சம் தடுமாறுதுங்க. இவங்களும் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி மேற்கொண்டு பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களால சரியா பேச முடியலங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டும் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவரு பேச ஆரம்பிக்கிறாருங்க. இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. எப்போதுமே ஒரு நாள் கூட விடாம தன்னோட ஹஸ்பண்டோட போட்டோக்கு பூ வாங்கிட்டு போறது வழக்கம் போலங்க. இவங்களும் ஒரு கடையில பூவை வாங்கிட்டு பக்கத்திலேயே ஒரு பார்க் இருக்குங்க. இவங்களும் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து இருக்கிறது தினசரி வழக்கம் தான். அது போல உட்கார்ந்து இருக்கிறப்ப தன்னோட ஃப்ரெண்டுக்காரங்களும் போன் பண்றாங்க. நீ ரொம்ப நாளா தூக்கம் வரலன்னு சொல்ற இல்லையா, அதனால ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பார்த்திருக்கேன், அவர் இந்த இடத்துல இருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தா கூட நீ முதல்ல போய் பாரு, உன் மனசுல இருக்கிறத நான் சொன்னாத என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்க முடியும், எனக்காக போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்காரங்க சொன்ன மாதிரியே இவங்களும் அந்த டாக்டரை பார்க்க போறாங்க. அந்த மனுஷனை இவங்கள பத்தின விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்ல. ஹீரோனி எனக்கு ரொம்ப நாளா தூக்கம் வரலங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மனுஷனை நீங்க கடைசியா ரொம்ப நிம்மதியா தூங்கின நாட்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இருக்கிறப்பதான் நான் ரொம்ப நிம்மதியாவே தூங்கினேன். நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த 3 வருஷமும் எனக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பெருசா தூக்கம் வரல, 2 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீங்கன்னா, நீங்க ஏன் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணல, யாராச்சும் லவ் பண்றீங்களாங்கிற மாதிரி கேட்க, அது எப்படி சார், என் மனசு எதுவுமே ஏத்துக்காது, அதுல நான் பெருசா விருப்பமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவருமே நீங்க என்னதான் யோசிச்சாலுமே சரிமா, பிசிக்கல் நீடுன்னு ஒண்ணு இருக்கு, தேவைகள் இருக்கு, அதெல்லாம் சரியா அமைஞ்சாதான் தூக்கமும் சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஒரு விஷயம் ஹீரோனிக்கு புரியுதுங்க. அவங்களும் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில எப்போதும் போல வாக்கிங்னா போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இதே வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பேரு சித்ராங்க. அவங்க கொஞ்சம் ஜாலி கேரக்டர். இப்ப கூட கீழே விளையாண்டுட்டு இருக்கிற பசங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு அதுக்கப்புறம் தாங்க வேலைக்கு வராங்க. வந்தோடனே அறக்க பறக்கையா அவங்களோட வேலையை பாக்குறாங்க. ஹீரோனியும் ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல இங்க அலெக்ஸ் தம்முன்னு அடிப்பாரு போலங்க. அதுல ஆஸ்னா தட்டுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ்லயும் ஒரு கபோர்ட்ல வச்சிடறாங்க. பக்கத்துல பில்லோனா சரி பண்றாங்க. போதா குறைக்கி அலெக்ஸ் படிச்ச நியூஸ் பேப்பர் புக்குன்னு இருக்கும் போலங்க, அந்த புக்கையும் கபோர்ட்ல வச்சிடறாங்க. அங்கிட்டு ஹீரோனி கிளம்பி வரப்ப, எங்க எத்தனை வாட்டிக்கா சொல்றது, இந்த மாதிரி எடுத்து வைக்காதீங்க, எந்த பொருள் அங்க இருந்துச்சோ அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், அப்பதாங்க கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அலெக்ஸ நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட நினைப்புல தாங்க இவங்க வாழ்றாங்க. இவங்களும் அந்த மனுஷன் மேல அளவுக்கு மிஞ்சின அன்பு பாசம்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு இதுல இருந்தே நமக்கு புரிய வருதுங்க. அதுக்கப்புறமா நேத்து டாக்டர் சொன்னதெல்லாம் இங்கிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து உங்கள்ட்ட சொல்லு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவங்களோட போன் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றாப்லங்க. அது என்ன அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பாய் ஃப்ரெண்ட்னா தேடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா ஹீரோனிக்கு இந்த ஒரு விஷயத்துல சுத்தமா விருப்பம் இல்லைங்க. இதே சமயத்துல அப்பாவும் கால் பண்றாப்ல. டக்குன்னு போன் எடுத்து பேசுறது யாருன்னு பார்த்தா அம்மாங்க. என்னன்னு தெரியலமா, அப்பா உன்னோட விஷயத்தை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு போல, அவருக்கு உடம்பு முடியாம இருக்கு, எப்படியாச்சும் இந்த கல்யாணம் பண்றது வழிய பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு எப்போதும் போல ஹீரோனிக்கு தூக்கமே வரலங்க. பல எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு சில தேவைகள் இருக்கும் இல்லையா, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சமயமா பார்த்து அம்மாவும் கால் பண்றாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்காக ஒரு நல்ல சம்பந்தத்தை அப்பா பார்த்துட்டு வந்திருக்காரு, உன்னைய பத்தி எல்லாம் சொன்ன பிறகுமே அவங்களும் சரி சொல்லிட்டாங்கம்மா, எப்பமா வரங்கிற மாதிரி கேட்க ஹீரோனியும் நீங்க இப்படி பண்றதுன்னா சுத்தமா பிடிக்கலமா, போன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட அங்கிட்டு
அப்பாவும் கோவப்பட்டு கிளம்பிடுறாருங்க. அதுக்கப்புறம் பெருசா தூக்கம் வரல. அதனால இந்த ஃப்ரெண்டு கால்ல டேட்டிங் அப்ளிகேஷன் ஏத்தி கொடுத்தாரு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நபரோட போட்டோ வருதுங்க. அவரு கூட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம பண்றது சரியா தப்பான்னு தெரியல இல்லையே, அதனால இந்த ஒரு விஷயம்ல டாக்டர் ட்ரீன்னு சொல்றாங்க. அந்த மனுஷனும் சொல்லாம ஒரு விஷயத்தை என்ன சொல்றாப்லைனா, இது வெண்டைக்காம, இந்த வெண்டைக்காய் சாதாரணமாவும் சாப்பிடல, இல்ல இத வறுத்தும் சாப்பிடல, எப்படி சாப்பிட்டாலும் சரிமா, நம்மளோட பசி இங்க போகுதான்னு தான் விஷயம். இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி கருகிதாம போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனியா அங்க இருந்து கிளம்புறாங்க. அவங்களுக்கும் பல யோசனைகள். எப்போதும் போல பூவை வாங்கிட்டு அந்த பார்க்கிலே ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப இவங்களோட பூ அங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இத பார்த்த ஒரு நபரும் அந்த பூவையும் எடுத்துட்டு வந்து குடுக்கறாப்ல. இவரோட பேரு அருணுங்க. இந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாப்ல. ஹீரோனியும் தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல வராங்க. மனுஷன் அவங்கள கூட திரும்பி பார்க்கல, டக்குன்னு கிளம்பிடுறாப்லங்க. அதுக்கப்புறம் அருணை பத்தி சொல்லணும்னா, மனுஷன் ஒரு சிவில் இன்ஜினியருங்க. வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை மட்டும்தாங்க. எப்ப பார்த்தாலும் தன்னோட மனைவி கிட்ட எரிஞ்செரிஞ்சு தாங்க விழுவாப்ல. இப்ப கூட வெளியில போலாமாங்கிற மாதிரி மனைவியும் ரொம்ப ஆசையா பேச வராங்க. அப்ப கூட 24 மணி நேரம் நச 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 நசன்ட்டு அப்படின்னு தொட்டதுக்கு எரிஞ்சு விழுவாரு போலங்க. அப்படியே அங்கிட்ட ஹீரோனியுமே இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ல ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே போன் கால் வரையும் போயிடுதுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாள்ல மீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதே சமயத்துல இந்த ஆன்லைன்ல டில்டோ டாய் ஆர்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது வந்துருதுங்க. இது என்ன ஏதுன்ட்டு இந்த வேலை செய்யற அம்மாவுக்கு தெரியாதுங்க. அந்த அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, எந்த பொருளா இருந்தாலும் கடைக்கு போய் பார்த்து வாங்குற மாதிரி வந்துருமாம அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கடையிலே விற்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்களும் அது என்னடி அம்மா கடையில விற்காதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங்கும் ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்டையும் இந்த நபரை மீட் பண்ண போறேன், எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் மனசு கொஞ்சம் தேத்தி, அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத, எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த டேட்டிங் அப்ளிகேஷன்ல ஒரு நபரை பார்த்தாங்க இல்லையா, அந்த நபரை மீட் பண்ற நாள் இன்னைக்கு தாங்க. ஹீரோனியும் அவங்க தங்கி இருக்கிற பிளாட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அந்த நபரையும் இவங்களும் எப்போதும் போல தன்னோட கணவரோட போட்டோ கிட்ட பூவையும் வச்சுட்டு அமைதியா நிக்கிறாங்க. இந்த மனுஷன் நிறைய பேச்சு கொடுக்கறாப்ல, ஆனா ஹீரோனியால பெருசா பேச முடியலங்க. இதே சமயத்துல வந்த நபரும் அந்த ஷோபாவுல உட்கார்ந்துறாப்லங்க. அதுவும் அலெக்ஸுக்கு பிடிச்சிருக்க ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா, அந்த பிள்ளை கிட்ட உட்காரவும் இந்த இடத்துல உட்காராதீங்கிற மாதிரி ஹீரோனியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் பத்தி பேசுங்கிற மாதிரி இந்த மனுஷன் சொல்ல, ஹீரோனி பேச ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்குமே தன்னோட ஹஸ்பண்ட பத்தி தாங்க சொல்றாங்க. இவங்களும் பேசிக்கிட்டே ரூமுக்கு வந்துடுறாங்க. அந்த மனுஷனும் ஹீரோனிய கைத்தாங்களா உட்கார வைக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோனிக்குமே இங்க வேணாம்ங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாயினா எடுத்துட்டு வராங்க. ஏன்னா அலெக்ஸ் தூங்கின பெட் இல்லையா. டக்குன்னு இந்த மனுஷனும் இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, இதுக்கப்புறமா நீங்க நினைக்கிற மாதிரி ஏன் மனசு ஒத்து வராது, சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறமா டாக்டரையும் பாக்குறாங்க. நடந்த சில விஷயத்த சொல்ல அந்த மனுஷனும் என்ன சொல்றாப்லீனா, நீங்க பேசின நபர் உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இந்த வார்த்தை கேட்டோன்னு ஹீரோனியால ஒன்னும் பேச முடியலங்க. இவங்களுக்கு பிடிக்காம தான் நபர்கிட்ட பேசிருக்காங்கிற மாதிரி இவருக்கும் புரிய வருது. இவரு என்ன சொல்றாப்லீனா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை சுத்தி கூட இருக்கல, அவங்க கூட இருக்கிறப்ப நம்ம கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில எப்போதும் போல ஹீரோனியும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயமா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. யாரு எவருன்னு பார்த்தா அது அருண் தாங்க. அந்த மனுஷன் அவர் பாட்டு எக்ஸஸ் பண்ணிட்டு கிளம்புறாப்ல. ஆனா ஹீரோனிக்கு அந்த நபர் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணி இருக்கு. அதுக்கப்புறமா அருணோட வீட்டை கட்டுறாங்க. அந்த மனுஷன் வீட்டுல தான் இந்த வேலை செய்யற அம்மாவும் வேலை செய்யறாங்க போல. இவங்களும் வீட்டுக்கு வந்தோடனே வீடு என்னமா இப்படி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அருணோட ஒய்ஃபுமே ரொம்ப கண் கலங்குறாங்க. அவங்களுக்கு பெருசா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா பேச மாட்டாங்க போல. இது இந்த வேலை செய்யற அம்மா வந்தாங்கன்னா கொஞ்சம் மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்றது வழக்கம் தான் போலங்க. அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதை விடும, வீட்டுக்குன்னு குழந்தை வந்துச்சுன்னா எல்லா விஷயமும் பறந்து போயிரும், கவலைப்படாதமாங்கிற மாதிரி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா பேச, அது ஏமா நம்ம மனசுல சந்தோஷம் இருந்தா தானே வீடு முழுக்க சந்தோஷத்தை பார்க்க முடியும், நம்ம ஏதாச்சும் பேசினா அந்த மனுஷனும் பட்டிக்காடுங்கிற மாதிரி திட்டுவாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வேலை செய்யற அம்மாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் இன்னொரு வீட்லயும் வேலை செய்யறேன், அவங்களோட வீட்டுல ஹஸ்பண்ட் இல்ல, ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 2 வருஷம் மேல ஆயிடுச்சு, ஆனா அந்த அம்மா இன்ன வரைக்குமே தன்னோட கணவனை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த மனுஷன் எழுதுனது, இவங்க 2 பேரும் போய் கிஃப்ட் வாங்கினது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துல பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷங்க. இந்த அளவுக்கு நான் லவ் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு தான் அவங்க மனசுக்குள்ள ஓடுதுங்க. அப்படி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டுக்குமே அவரு நினைக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை நம்ம மாத்தலாங்கிற மாதிரி பல எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடுதுங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோனியும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சைடுல நான் திரும்பி பாக்குறப்ப அந்தாண்டா அருண் நிக்கிறத பாக்குறாங்க. அந்த மனுஷன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இவங்களும் பார்த்து பார்க்காத போல அங்க இருந்து பஸ்ல கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கும் அருணை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. அப்படியே அடுத்த நாள் காலையில எப்போதும் போல வாக்கிங் போறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல அருண் அங்க இருந்து வராப்ல எக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நான் பூவை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், நீங்க கூட கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே ஞாபகம் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாப்ல. அப்படியே ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்யறேன் ஏது வேலை செய்யறங்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அருணும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராப்ல. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களோட கல்யாண போட்டோ வெளியில போய்
போய் போட்டோ எடுத்ததுலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஹால்லயே மாட்டிருக்காங்க. இத பார்த்து இந்த மனுஷனுக்குமே செம்ம காண்டு. அந்த அம்மாவும் தன்னோட புருஷன் நம்மள்ட்ட பாசமா பேச போறாரு போல அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷத்திலே வராங்க. அந்த மனுஷன் இந்த போட்டோனா நீ ஏன் இங்க மாட்டின அப்படின்னு கேட்டோனே அவங்களும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ, ரொம்ப கியூட்டான போட்டோன்னு சொல்லிட்டு தன்னோட புருஷன் போட்டோ தாங்க சொல்றாங்க. ஆனா அந்த மனுஷனும் பட்டிக்காடு தான் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிடுறாப்பலங்க. இவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏன்னா தான் புருஷன் இம்ப்ரெஸ் ஆகணும்னு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மனுஷன் இந்த மாதிரி திட்டிட்டு போறாப்பலங்க. இவரு ஒரு ரூமுக்கு போறாப்பல, அங்க ஒரு போட்டோ இருக்குங்க. இவங்க 2 பேர் பைக்ல போற மாதிரி அந்த போட்டோவை எடிட் பண்ண போட்டோ தான் போலங்க. என்னத்தரா சொல்றதுங்கிற மாதிரி அந்த மனுஷனாலேயே பேச முடியலங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோனி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா அருணும் கிராஸ் பண்றாப்பலங்க. இவங்கள ஹாய் சொல்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அவரும் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாப்பலங்க. போக போக இவங்களோட பழக்க வழக்கங்கள் நட்பாகவும் மாறுதுங்க. ஹீரோனி எப்போதும் போல இல்லாம கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. இத பாக்குற வேலை செய்யற அக்காவும் நீ ஏமா 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து சொல்றாங்க. ஆனா ஹீரோனிக்கு அந்த ஒரு விஷயத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. அதனால விடுங்க, சாரி கட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அம்மாவை பேசிக்கிட்டே கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனி அவங்களோட ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஆபீஸோட மேனேஜர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மனுஷனை இவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இவர் எதுக்காக பேச வராருங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சு டக்குன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனி அவர்களும் மீட் பண்றாங்க. ஒருத்தர் அவங்களோட வேலையை பத்தி அவங்கள பத்தில நிறைய பேசுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மனுஷனும் வீட்டுக்கு வராப்பல வீட்டுல அலங்கார பொருள்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மனுஷன் திடீர்னு அதை பார்த்து கொஞ்சம் தட்டு தடுமாறி பக்கத்துல ஒரு பூச்செடி வச்சிருப்பாங்க. தெரியாம ஹெல்மெட் அங்க வைக்க திடீர்னு அது கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க. இந்த மனுஷனுக்கு செம்ம காண்டு. என்னைக்கு இல்லாத திருநாள இதெல்லாம் ஏன் முன்னாடி கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் தான் எப்போதுமே இந்த இடத்துல ஹெல்மெட் ஓப்பன்ல ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன், பட்டிக்காடுன்னு சொல்றதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி பயங்கரமா திட்டுறாப்பலங்க. இவங்களுமே இந்த மாதிரி என்ன பண்ணா தன்னோட கணவனுக்கு பிடிக்குங்கிற மாதிரி தான் நினைச்சு பண்ணிருப்பாங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா நடக்குதுங்க. இத கண்டாலே அந்த மனுஷனுக்கு பிடிக்க மாட்டேது. அடுத்த நாள் காலையில வேலை செய்யற அம்மாவும் அந்த புதுசா மாட்டிருக்காங்க இல்லையா இந்த அலங்கார பொருள், அது கீழே என்ன எழுதிருக்காங்கன்னு அருணும் மீராவும் ஊட்டியில ஹனிமூன் ட்ரிப்னா போயிருப்பாங்க இல்லையா, அதை நினைவுபடுத்துற மாதிரி தாங்க அதுல எழுதிருப்பாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு இது வெறுப்பா மாறுதுங்க. அதுக்கப்புறமா அருணும் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த மனுஷனுக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிற ஒருத்தர் இருக்காப்லங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாப்லங்க. இப்ப என்ன சொல்றாப்லீங்க, என்னோட பிளான் மட்டும் சக்சஸ் ஆகட்டும், முதல்ல அந்த மாதிரி ஒரு காரா வாங்கணுமியா அப்படிங்கிற மாதிரி ஓனர் காரை காட்டுறாப்லங்க. அதுக்கப்புறமா வேலை செய்யற அக்காவும் ஹீரோனி வீட்டுல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருதுங்க. எல்லாத்தையும் தொடச்சு அதே இடத்துல தான் வச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹீரோனி எப்போதுமே பூ வாங்கி வைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நேத்தி மறந்துருக்காங்க. என்னமா நேத்தி வாங்கிட்டு வரலையா, பூ ஆடி போயிருக்குங்கிற மாதிரி கேட்க இத பாக்குற ஹீரோனிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா மாறிடுது. ஏன்னா இத்தனை நாள் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் பூ வாங்கிட்டு வந்தாங்க அந்த போட்டோக்கு முன்னாடி வைக்கிறது வழக்கம் தானங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி மறந்தேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு கட்டத்துல கண் கலங்கவே செஞ்சிடறாங்க. இத பாக்குற வேலை செய்யற அம்மாவும் ஏமா இந்த அளவுக்கு நினைக்கிறீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட இந்த ஒரு விஷயத்தை ஹீரோனியால ஏத்துக்க முடியலங்க. நம்ம எப்படி அலெக்ஸா மறந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ள பயங்கரமா உறுத்த ஆரம்பிக்குதுங்க. உடனே டாக்டர் டீம் போய் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சொல்லவும் அந்த மனுஷனும் நீங்க எப்படி மறந்தீங்கிற மாதிரி கேட்க இவங்க அருண் கிட்ட பேசினதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்துல நான் மறந்துட்டேங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்ல இப்பதான் நீங்க உங்களோட உலகத்துல இருந்து வெளியில வந்திருக்கீங்க, அருண் கிட்டே நீங்க மனசு விட்டு பேசுங்க, நீங்க சொல்ல வேண்டியதை நான் சொல்லிருங்கிற மாதிரி இவரு சொல்லி முடிக்கிறாப்ல. அப்படியே அன்னைக்கு நைட்டு அருணும் அவரோட ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காப்லங்க. அருணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையே இவரு சொந்தமா கன்ஸ்ட்ரக்ஷன் திறக்கணுங்கிற மாதிரி தான், அதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணுங்கிற மாதிரி வரப்போற மனைவியை நினைச்சிருப்பாப்லங்க. ஆனா வீட்லயே பார்த்து முடிவு பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மனுஷனும் புடிச்சு பிடிக்காத போலயோ இந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில அருணும் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்லங்க. ஹீரோனியும் நம்ம கேட்க வேண்டியதை கேட்டுறலாம்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கம்ப்யூட்டர் மிஷின்ஸ்னா இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட் ஓவரா கேட்க ஹீரோனி பேசுறது சரியா இவரோட காதல விழுவுலங்க. அவங்களும் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் பண்ணிய சொல்லிடுறாங்க. இத பாக்குற அந்த மனுஷனும் கொஞ்சம் கஷ்டமா போயிடுது. ஏன்னா இந்த மனுஷனோட மனசுல எந்த ஒரு விஷயமும் இல்லங்க. நல்ல ஒரு நட்பு ரீதியா தான் பேசியிருப்பாப்ல. இவங்களும் எப்போதும் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து இந்த மனுஷன் பயங்கரமா திட்டிடுறாப்லங்க. இதை கேட்ட ஹீரோனியுமே மனசொடைஞ்சு போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் இங்க நடந்த ஒரு விஷயத்த எல்லாமே ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோனியும் டாக்டர் கிட்ட இந்த மாதிரி நான் பேசிட்டாருங்கிற மாதிரி சொல்ல அந்த மனுஷனும் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குமா, கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை அனுப்பி வைக்கிறாப்லங்க. அதுக்கப்புறமா ஹீரோனி ஆபீஸ்ல மீட்டிங் போலங்க. எல்லாரும் ஒர்க்க பத்தி பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் மேனேஜருமே லைட்டா பேச்சு கொடுக்கறாப்லங்க. நம்ம நைட் ஃபுல்லாவே ஆன்லைன்ல இருக்க போல சாட்டிங்ங்கிற மாதிரி ஒரு தப்பான நோக்கத்தோட பேசுறாரு. இத பாக்குற ஹீரோனிக்குமே செம்ம கோவம் வந்துருதுங்க. டக்குன்னு வெளியில வந்து எல்லாரும் முன்னாடியுமே இது என்னோட வாழ்க்கை, நீங்க எதுக்கு இந்த மாதிரி நான் கேக்குறீங்க அப்படின்ட்டு பயங்கரமா கத்தி பேச அங்க இருந்தவங்க எல்லாம் சுத்தி என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மனுஷனுக்குமே ரொம்பவே அசிங்கமா போயிடுது. ஹீரோனுமே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எப்போதும் போற பார்க்குக்கு அருணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனும் பார்த்து பார்க்காத போலயே அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாப்பலங்க. இப்படியே சில நாட்களும் கடந்து போகுது. இவங்க எப்போதுமே ஒரு பூக்கடையில பூ வாங்குவாங்க இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு கேக்குறாங்க. அங்க இவங்க கேக்குற பூ இல்லங்க. அந்த பூ வாங்கணும்னா பக்கத்துல ஜங்ஷன் தான் போகணும் போல. இவங்களும் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயமா அருள்
ரோடு கிராஸ் ஆகுறாப்லங்க. அவரும் பார்க்காத போலவே போனா கூட ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிடுறாப்ல. இவங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாங்க, நான் எப்போதுமே வாங்குற பூ இங்க இல்ல, ஜங்ஷன்ல தான் இருக்காம அந்த இடத்துல விட்டுருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேராவே சொல்லாமல எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நானும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இந்த மனுஷனும் வண்டியில அழைச்சிட்டு போறாப்லங்க. போறப்பயே ஒரு ஷாப்ல நிப்பாட்டுறாரு. அந்த கடையில இந்த பூ இருக்குங்க, அதை வாங்கிட்டு திருப்பியும் பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம்னா நமக்குள்ள வேணாம், நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாங்கிற மாதிரி பேசி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருளும் வீட்டுக்கு வந்துடுறாரு. தன்னோட மனைவி கூடயும் ஒன்னா இருக்க நினைக்கிறாரு. அவங்களுக்கு பயங்கர கோவங்க. நான் என்ன உங்களுக்கு டிவியா என்ன, வேணுங்கிறப்ப பார்த்துட்டு வேணாங்கிறப்ப தூக்கி போடுறதுக்கு இதுக்கு மட்டும் என்ன, என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியல இல்ல அப்படின்னு கோவத்திலே பேசிட்டாங்க இருந்து கிளம்புறாங்க. இதை கேட்கிற அந்த மனுஷனுக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவரும் எதுவும் பேசாம தூங்குறாப்ல. ஒரு கட்டத்துல தூக்கம் சரியா வரலங்க. இந்த மனுஷனும் ஹீரோனி கிட்ட மெசேஜ் பண்றாப்ல, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நாள் மீட் பண்ணலாங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு தூங்குறாப்லங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் இந்த மனுஷனே ஹீரோனிக்கு மெசேஜ் பண்றாப்லங்க. இவருக்குமே ஹீரோனியை பிடிச்சிருக்கு போல. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல லீவுனா கேட்டுட்டு அவரு வீட்டுக்கு கிளம்புறாப்லங்க. இங்கிட்ட ஹீரோனியும் எப்போதும் போல பூனா வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வெளியில பார்த்தா இவங்களோட மாமனார் தாங்க. வாங்க மாமா, ஒரு போன் கூட பண்ணலையே, எப்ப வந்தீங்க என்னன்ட்டு இவங்களும் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அலெக்ஸோட போட்டோஸ், ட்ரெஸ் எல்லாமே இருக்குங்க. இன்னமும் அந்த வீட்ல இருக்கிற மாதிரி தான் இந்த மனுஷனுக்கு தோணுதுங்க. இவருக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏன்னா அலெக்ஸ் ஹீரோனியுமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம்னா இவருக்கு பிடிச்சிருக்காது. சரியா பேசிக்க கூட மாட்டாங்க. மாமனார் என்ன சொல்றாப்லீனா, இந்த அளவுக்கு அவன் மேல அன்பு வச்சிருக்கியம்மா, இந்த ஒரு விஷயம்லாம் நாங்க புரிஞ்சுக்கல, சாரிமா அப்படின்னு ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுறாப்லங்க. இந்த மனுஷனை சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட ஹீரோனிக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுதுங்க. எல்லாரும் இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே, நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்களோட மைண்டுக்குள்ள பல யோசனைங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில அருணும் அவரோட மனைவி கிட்ட என்ன சொல்றாப்லீனா, நான் வெளியூர் போற வேலை இருக்கு, நைட்டு வரது கொஞ்சம் முன்ன பண்ண ஆகல, நீ சாப்பிட்டு தூங்கிருன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. அதுக்கப்புறமா அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஹீரோனிக்கு போன் பண்ணி எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாங்கிற மாதிரி கேட்டோன்னே ஹீரோனியும் சொல்றாங்க. அப்படியே அன்னைக்கு ஈவினிங்கும் எப்போதும் வர பார்க்ல தான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனியும் நேத்தி நடந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்றாங்க. எங்க மாமனார் இன்ன வரைக்கும் என்னை நம்புறாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல இந்த ஒரு விஷயம் அருளுக்கு புரியுதுங்க. ஒருத்தர் பேசாம ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே பார்க்க பூட்டுற டைம் கூட வந்துருது. ஹீரோனியும் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. நம்ம மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குதுங்க. இவங்களும் சோகமா ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீனா, நான் லேட்டா வருவேங்கிற மாதிரி வீட்லயே சொல்லிட்டேன், இப்ப என்ன பண்றதுதான் தெரியலங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் நம்ம வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த மனுஷனும் அங்க போறாருங்க. இவங்களும் எப்போதும் போல பூனா வாங்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டோட போட்டோ கிட்ட வச்சிடறாங்க. இந்த சமயமா கரண்ட் அங்க இல்ல. இந்த மனுஷனும் பேசிக்கிட்டே கிட்ட நெருங்குறாப்லங்க. ஹீரோனியாலையும் எதுவும் பேச முடியல. அப்படியே ஒன்னா இருக்கிறப்ப கரண்ட் வந்துருதுங்க. இந்த மனுஷனும் சுத்தி முத்தி பாக்குறாப்ல. எல்லா இடத்துலயும் அலெக்ஸ் போட்டோ தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த அலங்கார பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல கூட இந்த டேட்ல தான் நம்ம இங்க மீட் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி ஹீரோனி எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பாக்குறாப்லங்க. இதே மாதிரிதான் வீட்லயும் தனக்காக தன்னோட ஒய்ஃபும் பண்ணியிருக்க, அவளுக்கு இந்த மாதிரி நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. அந்த மனுஷனை எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போனோனே மனுஷனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா தன்னோட மனைவி அம்புட்டு பாசம் வச்சிருக்க, அந்த ஒரு விஷயம்னா நம்ம புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே அப்படின்ட்டு மனசு ரொம்பவே உறுத்த ஆரம்பிக்குதுங்க. வந்த உடனே மனைவியும் சாப்பிட்டீங்களா, இருங்க சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிச்சன் பக்கெட்டு போறாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீனா, நீ சாப்பிட்டியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பிங்க. ஏன்னா இந்த மனுஷன் இந்த மாதிரி நான் பேசினது இல்ல இல்லையா, இவங்களும் அன்பு பாசத்தோடய அந்த சமைக்கிற வேலையும் பாக்குறாங்க. இவரு அங்க போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாப்லங்க. இந்த மனுஷனும் உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருப்பேன் சாரிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. இவங்களுமே இந்த ஒரு அன்புக்காக தானே இத்தனை நாளா எங்கனே அப்படின்ட்டு இவங்களுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோனியும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. எப்போதும் போல இல்லாம மைண்ட் கொஞ்சம் நல்லபடியா இருக்குங்க. பல நாள் என்னென்னமோ யோசிச்சு தூங்காம இருந்திருப்பாங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷாவும் எந்திரிக்கிறாங்க. ஏன் சொன்னேன், கணவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வீட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த சமயத்துல வேலை செய்யற அம்மாவும் வராங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. என்ன வாங்குற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் எதுவும் சொல்லாம காஃபி குடிக்கலாமாங்கிற மாதிரி கேட்க அவங்களும் சரி சொல்றாங்க. ஹீரோனி அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பை பாய்.